ஓம் நமச்சிவாய. இன்று நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு ஆதிசங்கரரும் அவரது அம்மாவும். ஆதிசங்கரின் வாழ்விலே 2 சம்பவங்கள். ஒன்று நீங்கள் அனைவருமே அறிந்ததாக இருக்கலாம். அதாவது ஆதிசங்கரர் எப்படி துறவறம் பூண்டார், உங்கள் அனைவருக்கும் தெரிந்த விஷயமாகத்தான் இருக்கும். அதாவது சிறு வயதிலே கடவுளின் சித்தப்படி அவர் துறவறம் மேற்கொள்ள வேண்டும். அந்த காலகட்டம் வருகின்றது. அப்பொழுது அவர் தனது தாயாரிடத்தில் அனுமதி கேட்கின்றார். ஏனென்றால் கடவுளின் கட்டளை என்னவென்றால் ஆதிசங்கரர் துறவறம் மேற்கொண்டு துறவியாக இந்தியா முழுவதும் பயணித்து தனது போதனைகளை சொல்ல வேண்டும். இது கடவுளின் கட்டளை. அவர் அதற்காக தன்னுடைய பணியை ஆரம்பிக்க வேண்டும் என்பதற்காக தனது தாயார் ஆரியாம்பாளிடம் அனுமதி கேட்கின்றார். ஆனால் எந்த தாய் தான் பெற்ற பிள்ளை, ஒரே பிள்ளையை துறவறம் மேற்கொள்ள அனுமதிப்பார்? ஆரியம்பாள் அதற்கு அனுமதி தரவில்லை, இஷ்டப்படவில்லை. இது எல்லார் வீட்டிலும் நடக்கக்கூடிய ஒன்றுதான். எந்த தாய் ஒத்துக்கொள்வாள்? இதற்காக ஆதிசங்கரர் என்ன செய்கின்றார்? கேரளாவிலே இருக்கும் வடக்குநாதன் சிவனின் அருளுடன் ஒரு நாடகத்தை நிகழ்த்துகின்றார். என்ன நாடகம் என்றால், இவர் அங்கே வசிக்கும், அதாவது காலடியிலே அவர் வசிக்கும் வீட்டின் அருகே ஓடிக்கொண்டிருக்கும் பூர்ணா நதியிலே ஸ்நானம் செய்வதற்காக செல்கின்றார். அப்படி செல்லும்போது அவரது காலை அந்த நதியிலே இருக்கும் முதலை ஒன்று பற்றி கொள்கின்றது. அந்த நேரத்திலே ஆதிசங்கரர் அம்மா அம்மா என்று கதறுகிறார். அவர் அம்மா வீட்டை விட்டு ஓடி வந்து பூர்ணாக்கதிலே நிற்கின்றார். நின்றவள் கதிகலங்கி பார்க்கின்றாள் சங்கரரை. சங்கரரின் காலை முதலை கவிக்கொண்டிருக்கின்றது. ஐயோ கடவுளே, நான் என்ன பண்ணுவேன், என் மகனை எப்படி காப்பாற்றுவேன் என்று கையை பிசைந்து கொண்டு நின்றிருக்கும் போது சங்கரர் சொல்கின்றார், அம்மா, என் உயிரை காப்பாற்ற வேண்டுமென்றால் ஒரே ஒரு வழிதான் இருக்கின்றது. என்ன வழி சங்கரா, சொல்லு, நான் உடனே செய்கின்றேன் என்று அவள் கதர்கின்றாள். அந்த நேரத்திலே சங்கரர் சொல்கின்றார், அம்மா, என்னை நீ துறவறம் மேற்கொள்ள அனுமதி கொடு. இந்த முதலை என் காலை விட்டுவிடும், நான் உயிர் பிழைத்து விடுவேன். இந்த யுகத்திலே முதலை மூலம் எனக்கு இறப்பு வரவேண்டும் என்பது விதி. ஆனால் துறவறம் என்பது இன்னொரு ஜென்மம். அதற்கு நீ அனுமதி அளித்தால் இந்த முதலை என்னை விட்டுவிடும் என்று என்கின்றார். இந்த நாடகத்தை கடவுள் நடத்திட அவர் அம்மா அழுது கொண்டே, சரி சங்கரா, உன் துறவரத்திற்கு நான் அனுமதி தருகிறேன் என்று சொல்ல முதலை காலை விடுகின்றது. சங்கரரின் துறவற வாழ்க்கை ஆரம்பமாகின்றது. இது நம் எல்லோருக்குமே தெரிந்த விஷயம். நிறைய பேருக்கு தெரியாத இன்னொரு விஷயத்தை தான் நான் இப்பொழுது உங்களுக்கு சொல்லப் போகின்றேன். துறவறம் மேற்கொண்டு சங்கரர் அவர்கள் யாத்திரை செல்ல முற்படும்போது அவரின் தாயார் அவரை அருகிலே அழைத்து, சங்கரா, நீ யாத்திரை செல், ஆனால் நான் எப்பொழுது கூப்பிட்டாலும் நீ ஓடி வந்துவிட வேண்டும் என்று சொல்ல, அதற்கு சங்கரர், அம்மா, நீ கவலைப்படாதே, சங்கரா என்று ஒரு வார்த்தையை சொல், நான் அடுத்த நிமிடம் உன்னிடத்தில் வந்து நிற்பேன் என்று அவர் சொல்லிவிட்டு யாத்திரை செல்கின்றார். யாத்திரை அங்கு அவர் வடமாநிலத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றார். காலப்போக்கில் அவர் அம்மா தாயாரின் உடல்நிலை பாதிக்கப்படுகின்றது. அவள் அம்மா படுத்த படுக்கையாக கிடக்கின்றாள். கண்கள் சொருகின்றது. அப்பொழுது சங்கரரின் அம்மாவுக்கு தான் இந்த உலகை விட்டு போகும் நேரம் வந்துவிட்டதோ என்று தோன்றுகின்றது. மனதிற்குள்ளே அழுகின்றாள். தன் மகனை பார்க்க வேண்டும் என்ற ஆசை அந்த ஆன்மாவுக்கு வருகின்றது. தன் விருப்பப்பட்டால் சங்கரன் ஓடி வந்து விடுவானா என்று மனம் தவிக்கின்றது. இருந்தாலும் சங்கரன் போகும்போது சொல்லிவிட்டுத்தானே போனான், அம்மா, நீ கூப்பிடு, நான் அடுத்த நிமிடம் வந்து விடுகிறேன் என்று. அதனால் தன் உடம்பிலிருந்து உயிர் போவதற்கு முன்பாக மெதுவாக கண்கள் கலங்கியபடி சங்கரா என்று அழைக்கின்றாள். அடுத்த நொடி இதோ வந்துவிட்டேன் அம்மா என்று பதறி அடித்து அம்மா அருகிலே வந்து தனது தாயின் தலையை தன் மடியிலே வைத்து கொள்கின்றார் சங்கரர். அந்த நேரத்திலே உயிர் போய்கொண்டிருக்கின்ற அந்த ஆரியாம்பாளின் கண்கள் கலங்குகின்றது. ஆனந்தத்திலே தன் மகனை மெதுவாக தன் கைகளால் வருடுகின்றாள். அப்படி வருடும்போது
அந்த சங்கரனின் கழுத்திலே தங்கத்திலே மற்றும் வைரத்திலே ஆன மாலைகள் அந்த அம்மாவின் கண்களிலே படுகின்றது. அம்மாவிற்கு ஒரு பக்கம் ஆச்சரியம், ஒரு பக்கம் கவலை. நமது மகன் துறவறம் மேற்கொண்டு தானே சென்றான், எப்படி இப்படி நகைகளை அணிந்து கொண்டு வந்து நிற்கின்றான்? ஒருவேளை துறவரத்தை துறந்து லௌகீக வாழ்க்கைக்கு சென்று விட்டானா என்று கவலை கொண்டு முக்கால்வாசி மூடியிருந்த கண்களை முழுவதுமாக திறக்க முயற்சிக்கின்றால் முடியவில்லை. அதற்குள் திரும்ப சங்கரா சங்கரா என்று அவள் அம்மா சொல்லும்போது, இதோ வந்துவிட்டேன் அம்மா என்று அலறி அடித்து கொண்டு இன்னொரு குரல் கேட்கின்றது. ஓடி வந்து தன் அம்மாவை தனது மடியிலே சங்கரர் வைத்து கொள்கின்றார். அம்மாவுக்கு ஒன்றுமே புரியவில்லை. சங்கரா என்று திரும்ப தனது மகனை அணைத்து கொள்கின்றார் தன் கைகளால். உடம்பிலே துறவரம் தெரிகின்றது, எந்த நகையுமே இல்லை. அவள் அம்மாவுக்கு ஆச்சரியமாக இருக்கின்றது. என்னடா சங்கரா, இப்போதுதானே சில வினாடிகள் முன் நான் உன் சரீரத்தை தொட்டேன், ஆபரணங்கள் என் கைகளிலே தென்பட்டதே, இப்பொழுது என்ன ஆனது என்று அம்மா சொல்லும்போது சங்கரர் தனக்குள் புன்னகைத்து கொள்கின்றார். அப்பொழுது தன் தாயிடத்திலே சொல்கின்றார், அம்மா, எனக்கு புரிந்துவிட்டது. நீ சங்கரா என்று சொன்னதும் ஓடி வந்து உன்னை அரவணைத்து கொண்டது நம் வீட்டில் எதிரிலே இருக்கும் கிருஷ்ண பகவான் தான். ஆமாம், நான் துறவரம் சென்றபோது நம் வீட்டின் எதிர்த்தார் போல் இருக்கும் கிருஷ்ணர் கோவிலுக்கு சென்று அங்கிருக்கும் கிருஷ்ணரிடம், ஏ கிருஷ்ணா, ஏ நாராயணா, நான் இல்லாதபோது என் தாயை பாதுகாத்து கொள்ள வேண்டியது உன்னுடைய கடமை, நீதான் என் அம்மாவை கவனிக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டுத்தான் நான் சென்றேன். அதனால் நீ சங்கரா என்று கூட்டதும் அவரே உனது மகனாக ஓடி வந்து உன்னை தாங்கிக் கொண்டார். அவர் வருவதற்கு ஒரு நொடி, ஆனால் நான் வந்தது ஒரு நிமிடம் கழித்து என்று சொல்கின்றார். எப்பேற்பட்ட வாக்கியம் அந்த அம்மாவிற்கு கிடைத்தது! தாய் என்பவள் அன்பைத்தான் தனது ஆயுதமாக வைத்திருக்க வேண்டும். தாய் என்பவள் மற்றவர்களை மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். தாய் என்பவள் எல்லாரிடத்திலும் மரியாதையுடன் நடந்து கொள்ள வேண்டும். தாய் என்பவள் மற்றவர்களுக்கு உதாரணமாக இருக்க வேண்டும். இந்த ஆதிசங்கரின் தாய் எப்பேற்பட்ட ஒரு பாக்கியசாலியாக இருப்பாள், எப்படிப்பட்ட பண்புகளை அவள் வைத்து கொண்டிருப்பாள். அதனால்தான் கடவுள் தரிசனம் கொடுத்தார். இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு ஆதிசங்கரர் வாழ்விலே நடந்தது. ஆதிசங்கரர் மூலமாக நாராயணனை தரிசிக்கும் பாக்கியம் அவரது அம்மாவுக்கு கிடைத்தது. ஆதிசங்கரனின் அம்மா தாயார் ஆரியாம்பாள் எப்பேற்பட்ட ஒரு பாக்கியசாலி, எப்பேற்பட்ட ஒரு புண்ணியவதி! சங்கரா என்று கூப்பிட்டதும் கடவுளே அவரின் குழந்தையாக வந்து காட்சி தருகின்றார். இந்த பாக்கியம் அனைவருக்கும் கிடைக்குமா? நிச்சயம் கிடைக்கும். நாமும் நல்ல ஒரு பக்தியுடன் கடவுளை வேண்டினால் கடவுள் நேரில் வந்து காட்சி கொடுப்பார். உங்களின் ஆன்மீக பயணத்தில் சித்ரா பாலசுப்ரமணியன். இந்த நிகழ்ச்சி நடந்தது கேரளாவில் காலடி என்ற இடத்திலே. இப்பொழுதும் நீங்கள் கேரளா டூர் சென்றால் அந்த காலடிக்கு செல்லுங்கள், அவரது வீட்டை தரிசனம் செய்யலாம் என்று சொல்லிக்கொண்டு திரும்ப ஒரு முறை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். உங்களின் சித்ரா பாலசுப்ரமணியன்.